இன்றைக்கி வந்து 2 கப்பு ரைஸ் 6 கப்பு ஜலம் வச்சு அதில் 50 கிராம் துவரம்பருப்பு களைஞ்சிட்டு 2 கிளாஸ் ஜலத்தையும் விட்டு இப்படி மஞ்சள் பொடி போட்டு தட்டி போட்டு சாதத்துக்கு ஒரு தட்டு பருப்புக்கு ஒரு தட்டி போட்டு குக்கரில் ஒரு 1.5 சொம்பு ஜலம் விட்டு குக்கரில் வச்சு 4 சவுண்டு விட்டு இறக்கியாச்சு. சாதம் பருப்பு எடுத்தாச்சு. இப்போது 25 கிராம் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வெடிக்கட்டி எடுத்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு புளி ஜலத்தை கரைச்சி வச்சுருந்தாச்சு. அந்த புளி ஜலத்துலேயே கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தாச்சு. இதுக்கு சாம்பாருக்கு கடாயை வச்சு ஒரு கரண்டி எண்ணெயை விட்டு கடுகு வெடித்தோடனே 2 வெந்தயம் படப்படன்னு வெடிக்கட்ட பாதி காஞ்ச மிளகா போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் தூக்கி போட்டு நல்லா சுருளை வதக்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காயும் போட்டு வதக்கி இந்த புளி ஜலத்தில் கொட்டினா நல்லா கொதிக்கும். வெங்காயம் கத்திரிக்காய் கொதிச்சா நல்ல வாசனை வரும். குழம்பு வாசனை வந்த உடனே மாங்காய் நெரிச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சாம்பார் வெங்காயம் மாங்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார். மாங்காய் நல்லா குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மாங்காயை போட்டால் மாங்காய் கரையாத இருக்கும். மாங்காய் போட்டு மாங்காய் நல்லா முக்கால் வேக்காடானோன்னா இந்த பருப்பு வெந்தது இல்லையா அது நல்லா கரண்டியால் மசிச்சுட்டு இந்த சாம்பாரில் போட்டுனா கத்திரிக்காய் மாங்காய் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார். இது வாழைக்காய் ரவுண்டாக நெருக்கி கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த புளி ஜலத்தில் கொஞ்சம் சாம்பார் பொடி உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு கலந்து வச்சுருந்தேன். இந்த வாழைக்காயை கடாயில் எண்ணெயை வச்சு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் போட்டாச்சு. போட்டோன்னே அது நல்லா இதானதுக்கு அப்புறமா இந்த வாழைக்காயில் புளி ஜலத்தில் எல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதை தூக்கி போட்டு நல்லா பெரட்டிட்டு அடுப்பை சிம்மாக வச்சோம்னா புட்டு போல் நல்லா வெந்து போயிடும். முழு தானாக ரவுண்டாக இருக்கு வரும். இதுமாரி நல்லா வாழைக்காய் ரவுண்டாக நறுக்கி வாழைக்காய் பத்தகனியும் மாங்காய் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சாதம் இதேமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.